செய்வோம். எல்லாம் நாங்கள் படிக்கிறோம். வல்லமையுள்ள கர்த்தாவே, சிங்காசனத்தின் அதிபதியே, நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கூடி வரவும், தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கவும், உமக்கு மகிமை செலுத்தவும், எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனாய கர்த்தர் நீர் பெரியவர், வானத்தையும் பூமியை உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் பரிசுத்த தேவன் நீங்கப்பா. உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்கள். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்ற ஆண்டவரே ஒரு உள் உணர்வு எங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரட்டும். ஏசப்பா, ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றைக்கு சீஷர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசனத்தால் அவங்களை நிரப்புனீங்க. அதே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வாங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை பலப்படுத்துங்க. வல்லமையுள்ள சாட்சியாய் ஆண்டவரே உமக்கு முன்பதாக எங்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. இந்த ஆராதனையை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்று நடத்துவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு முகத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் நமக்கு நேராக ஆவியானவர் ஆண்டவரே ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த ஆராதனை ஏற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பாடல்கள் 423வது பாடல். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை என்ற பாடல். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. புனிதரே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை. ஆராதனை, புண்ணியமே ஆராதனை. பூரணமான தேவனே, உலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. பூரணமான தேவனே, உலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுது நின்று 410வது பாடலை பாடும். உன்னத பாடல்கள்
410வது பாடல். தேவனாய கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்காசனத்தின் அதிபதி. இல்லை அப்படி தானே? ராஜாக்களை ஏற்படுத்தி ஆசனங்களை கவிழ்த்து போடுகிற தேவன். அல்லேலூயா. சகல அதிகாரம் உடைய தேவன், சகல அதிகாரமும் உடைய தேவன். இல்லை அப்படி தானே? ஆமாம், ஆண்டவருக்கு இல்லாத அதிகாரம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவர் மகிமை நிறைந்த தேவன், மகிமை நிறைந்த வல்லமையுள்ள கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க போகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற உணர்வு முதல்ல நமக்குள்ளே என்ன செய்யணும்? அவர் சிங்காசனத்தின் அதிபதி, அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு, அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை புகழ்ந்து போற்றி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி புகழ்ந்து போட்டுறாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அவருடைய மகிமையுள்ள மகத்துவங்களால் என்ன செய்யிருக்குதான் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவரை போற்றி கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய மகிமையுள்ள மகத்துவத்தின் ஒரு கிரியை தான் நாம். அவருடைய மகிமையுள்ள மகத்துவத்தின் ஒரு கிரியை தான் நாம். இல்லை அப்படி தானே? நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியாது. நாமளே ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு, ஆச்சரியமான படைப்பு. நம்மளை ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த மனித சரீரத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த மனித சரீரத்தை படித்து பிஹெச்டி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், அந்த சிங்காசனத்தின் அதிபதியை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அல்லது அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் அவரை என்ன செய்யணுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். சரிதானா? பரிசுத்த அலங்காரம்னா நல்ல பட்டு சட்டையும் பட்டு வேட்டியும் கட்டிக்கிட்டு வர்றதில்ல. பரிசுத்த அலங்காரம் என்பது தேவன் நம்ம பார்க்கும் பொழுது மகிமையுள்ள ஒரு சாயலே அவர் என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கணும். சரிதானா? அதை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர், அதை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும்னு சொன்னால், அவர்கிட்ட ஓடி வந்து ஆண்டவரே எனக்கு அந்த அலங்காரத்தை கொடுங்கன்னு சொன்னால், பரிசுத்த வஸ்திரங்களையும் நமக்கு என்ன செய்கிறார்? வேதத்தில் எங்கே பார்த்தாலும் சொல்லுவார், நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறேன். இல்லை அப்படி தானே? துதியின் ஆடை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். என் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நான் உனக்கு மகிமையின் வஸ்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையாக இவரை தேடுவோமானால் அவருடைய அந்த ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உணர்ந்து சிங்காசன அதிபதியை ஆராதிக்க போகிறோம். நீர் பரிசுத்தர், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி திருச்சபையின் மத்தியில் உலாவி வருகிற தேவன், 7 குத்து விளக்காகிய திருச்சபையின் மத்தியில் உலாவி வரக்கூடிய தேவன், அவரை முழு மனதோடு ஆராதிப்போம். அவர் நம்மத்தில் வருவார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. நாமே ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள்
உணர்ந்து சொல்லுவோமா அப்பா பார்த்து? ஹல்லேலூயா, ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு. Oh, we worship you, King of Kings. Hallelujah. அப்பா பார்த்து சொல்லுமா? ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு கொண்டு விளக்கு மத்தியிலே தாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு கொண்டு விளக்கு மத்தியிலே தாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே, ஆதியும் துவக்கும் முடியும் இல்லாத தேவன் அவர். ஹல்லேலூயா, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தமுள்ள தேவனை உள்ளத்தின் ஆழத்திலே அப்பா உம்மை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, we worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. சிங்காசனத்தின் அதிபதியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாம் சொல்லுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே,
பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. We worship you Lord. ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆமென். கேராபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லா கண்களை மூடி உள்ளத்தில் உணர்வுள்ளவர்களாய் எல்லாரும் வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல. அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை மாறாத சுத்த கண்ணர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமாப்பா, நாங்கள் உண்மையாய் ஆராதிக்கிறோம்ப்பா. உண்மையாய் உண்மையாய் உண்மையாய். எல்லாரும் ஃபார்மாலிட்டிக்காக ஏதோ கடமைக்காக நாம் தேவனை ஆராதிக்க வரல. எல்லாரும் எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உண்மையாகவே உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. வரப்போகிற தேவனாகிய கர்த்தர் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறவர், ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன், அல்பாவும் மேகமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகள் ஆகிய திருச்சபையின் மத்தியிலே உலாவி வருகிற பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நீங்கப்பா. சிங்காசனத்தில் வீட்டிற்கும் அதிகாரம் பெற்ற ஒரே தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? ஹல்லேலூயா. நாங்க ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்க அறிந்திருக்கிறோம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீங்கப்பா. நீங்க தான் ஆண்டவரே. நீங்க ஒருவர் தான், நீங்க ஒருவரே. ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிரகாசமுள்ள தேவன், விடிவெள்ளி நட்சத்திரம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா. சந்திர சூரிய நட்சத்திரங்களை உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனும் நீங்க தான்ப்பா. அப்பா பார்த்து சொல்லு, மனதார அவரை பார்த்து சொல்லு. வல்லமையுள்ளவரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாறாத பரிசுத்தரே, ஒருவரும் கிட்டிச் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை போல ஒரு பெரிய தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன பெரிய தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு படத்திலேயோ ஒரு சிலையிலேயோ உம்மை
நாங்க உருவாக்க முடியாதப்பா. எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா. மகிமைக்கு பாத்திரமானவரே, முழு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. We give all the glory to you, Lord. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கடமைக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கலப்பா. முழு பலத்தோடு கூட முழு பலத்தோடு கூட உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, சிங்காசனத்தின் அதிபதியே, நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், நீரே மாறாத தேவன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஷபதால ஹஷக்கரமா தீமதா ஹலா ஹஷகதௌரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன் நீங்க ஆண்டவரே. நித்திய நியாயாதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறோம். திருச்சபையின் மத்தியிலே உலாவி வருகிற எங்கள் பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சொன்னோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. அப்பா, ஹோலி, ஓ ஹோலிலா. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. தகப்பனே, உமக்கு முன்பதாக நீங்க நிற்பதற்கும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்கள், மிகவும் கீழானவர்கள். ஆனாலும் கூட எங்களை புறக்கணிக்காதபடி, எங்களை புறம்பே தள்ளாதபடி, குப்பையில் இருந்தும் புழுதியில் இருந்தும்
உளையான சேற்றிலிருந்தும் எங்களை தூக்கி எடுத்து உன்னை நீ ஒரு நிமிஷம் உணர்ந்து பாரு. உன்னை நினைப்பதற்கு நீ எம்மாத்திரம், உன்னை அவர் நினைப்பதற்கு எம்மாத்திரம். நாம மண்ணி என்று அவர் நினைவு கூறுகிறார். வெறும் மண்ணு. நீ இப்ப மரித்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்பு உடைய சரீரத்தை பார்க்க முடியாது. அது மண்ணுக்கு மண்ணாக போகும் சரீரம். ஆனா உனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர், உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்த தேவன், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன். ஹல்லேலூயா. வெளியேற பெற்ற ஒரு ஆத்மாவை உனக்கு கொடுத்து இருக்கிறார். ஒரு உள்ளான மனிதரை உனக்கு கொடுத்து இருக்கிறார். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நீ கர்த்தருடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து வெறுமையாக்கு. நான் ஒண்ணு இல்லப்பா, நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கும் தகுதியற்றவன் என்ற உணர்வோடு கூட அவரை நோக்கி பாரு. அவரை நோக்கி பாரு. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சகல மேன்மைக்கும் சகல மகிமைக்கும் பாத்திரமான தேவன் அவர். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் நேசித்தபடியினாலே கல்வாரி சிலுவையிலே அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை நம்மை நேசித்து நமக்காக சிந்தி அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டெடுத்து அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் உனக்கு பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்து. நீயும் நானும் பெற்றுக்கொண்டது அது ஒரு வெளியேறு பெற்ற கிருபை. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். உனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். Thank you Jesus. Thank you Lord. We praise you Master. பாதத்தில் வீழ்ந்து பணிந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆராதனைக்கு பாத்திரமானவரே, உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமை பொருந்தியவரே, வரப்போகிற தேவாதி தேவனே, வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறவரே, நித்திய நியாயாதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களையும் தெரிந்து கொண்ட உம்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் கடமைப்பட்டவர்களப்பா. தூதர்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் ஒவ்வொன்றும் உமக்கு சொந்தமானது. அது எங்களுக்குரியதல்ல கர்த்தாவே. நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல என்று கொரிந்தியர்ல எங்களுக்கு சொன்ன வண்ணமாய் நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. We belongs to you Lord. உமக்கு சொந்தமானவர்கள் நாங்க, உங்களுக்கு நாங்க சொந்தமானவங்க. எங்களை உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன். எல்லா கனமும் உங்களுக்குரியது சுவாமி. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 33ஆம் சங்கீதம். சங்கீதம் 33 1 முதல் 22ஆம் வசனம் முடிய. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்குமே உண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கக்கூடிய குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் முடிய டைட்டிசி வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரை. மத்தேயு 27 45 முதல் 56 வரை. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 64வது உன்னத பாடல். உமக்கு மகிமை தருகிறோம்.
அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் போடுகிறேன். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் போடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரீருடைய சமூகத்தில் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்து கலிகூற, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்க, உண்மையே ஆராதிக்க எங்களுக்கு நீங்கள் இன்னும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் தொடர்ந்து இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரும். மத்தியில் இந்த நாளிலே எபி செய்தி கொடுப்பாங்க, கவனமாய் செய்தியை கேட்போம். இரக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக எனக்கு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமத்துக்கு வருவோம்ப்பா. இங்கே வரவழைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ வல்லமை இறங்கி வரட்டும், தேவ கிருபை ஆசீர்வதிக்கட்டும், தேவ கரம் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாக நான் செபிக்கிறேன். தேவனுடைய வெளிச்சம் எங்கள் மத்தியில் சூழ்ந்திருக்க வேண்டுமாக நான் செபிக்கிறேன். பேசுகிறது உங்களுடைய ஆவியானவர் பேச வேண்டுமாக நான் செபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபட வேண்டுமாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜபங்களை எடுக்கிறோம், பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த வேதாகமம் இருக்கு இல்லையா, இந்த பைபிள் தான் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையே இல்லையா. பைபிளில் இருந்து தான் கடவுள் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டுடைய வழிகள் எல்லாமே இந்த பைபிள் மூலமாக தான், இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கு. பைபிளில் ஒரு ஆன்சர், ஒரு விடை இல்லாத கேள்வியே பைபிள் சொல்லாமல் ஒரு விஷயம் இருக்காது. மனுஷ வாழ்க்கைக்கு தேவைப்படுற அத்தனைக்குமே பார்த்திங்கன்னா பைபிளில் ஒரு சான்று இருக்க தான் செய்யும். சான்றுனா
அதை பற்றி பேசாமல் பைபிள் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு சம்பவம் பைபிளில் ரெக்கார்ட் ஆகாத சம்பவம் ஒன்று இருக்கவே இருக்காது. ஏதோ வழியில் ஒரு விதத்தில் பேசியிருக்கும் பைபிள். பைபிள் வந்து ஆன்சரிங் புக்குன்னு சொல்லுவாங்க. ஆன்சரிங் புக்குனா பதில் சொல்கிற ஒரு 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 புத்தகம். மனுஷ வாழ்க்கைக்கு இது பதில் சொல்லாத ஒரு கேள்வியே இருக்காது அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த படிக்கிற பசங்க, இந்த இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு தெரியும், இல்லாட்டி வந்து கம்ப்யூட்டர் படிக்கிற பசங்களுக்கு தெரியும். இந்த C++லாம் ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். அதில் ஒரு புக்கு இருக்கும். அது என்ன புக்கு இருக்குன்னா சி பைபிள், C++ பைபிள், இல்லாட்டி ஜாவா பைபிள் அப்படின்னு போட்டிருக்கும் புக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த புக்கில் ஜாவாவை பற்றியான முக்கியமான குறிப்புகள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவும் இல்லாமல் இருக்காது. அந்த படிப்பை பொறுத்தளவுக்கு தேவைப்படுற ஃபவுண்டேஷன் என்ன, அதுக்கு தேவைப்படுற முக்கியமான கூறுகள் எல்லாமே அந்த புக்கில் பேசியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அப்பேற்பட்ட புக்கை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள்னு ஒரு பேரை போட்டு குறிப்பிடுவாங்க. சி பைபிள், C++ பைபிள், இல்லாட்டி வந்து ஜாவா பைபிள் அப்படின்னா அதில் எல்லாமே கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். எல்லாம் கவர் ஆகிருக்கிறதுனால தான் அந்த புக்கை என்ன சொல்லுவாங்கன்னா பைபிளுங்கிற பதத்தை போட்டு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா பைபிள் வந்து மனுஷ தேவைக்கு அத்தனை கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு பதில் கட்டாயமாக சொல்லியிருக்கும். அப்படி ஒரு கேள்விக்கு பதில் இல்லாத ஒரு கேள்வி இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்னு பைபிளை பற்றி யூஸ்வலாக சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பைபிள் பதிலே சொல்லாத ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம அதாவது தீமை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைபிளுடைய புதிய ஏற்பாடோட மைய வசனம், முக்கியமான வசனம்னு என்னன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது, நிறைய இந்த பைபிள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க சொல்கிறது யோவான் 3:16 தான் முக்கியமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. இது தெரியும்ல எல்லாருக்கும், தெரியாமல் யாரும் இல்லையே. சரி, புதுசாக வந்தவங்களை விடுங்க. மேக்சிமம் கிறிஸ்தவராக ஒருத்தர் இருந்தார்னா கட்டாயமாக அந்த வசனம் தெரியாத ஒரு கிறிஸ்தவ மனுஷன் இருக்க மாட்டார். அவரை தந்தொருளி என்ன சொல்கிறது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை ஒரு மனுஷன் அடைகிறதுக்கு தேவன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அப்படின்னா இன்னொரு அர்த்தம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சாக கொடுத்து நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாடோட மைய வசனம்னு பெரும்பகுதியான ஜனங்கள் சொல்லுவாங்க. என்ன கேள்வி, இதே இதை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்கள் இருக்குது. எரேமியா 31:3 அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். அநாதி ஸ்நேகம்னா ஒரு அளவில்லாத ஸ்நேகம், இட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவில்லாத ஸ்நேகத்தினால, அளவில்லாத அன்புனால, ஒரு முடிவே இல்லாத அன்புனால உன்னை ஸ்நேகித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதா இந்த வசனம் சொல்லுது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய அன்பை பற்றி பேசாத ஒரு புக்கு இருக்கவே இருக்காது. ஆண்டோடைய அன்பு அவ்வளோ விசேஷித்தது, அவ்வளோ பெரியது அப்படின்லாம் நிறைய வசனங்கள் வச்சு நம்ம பார்க்குறோம். அதனுடைய அல்டிமேட், அதனுடைய மொத்த நிதர்சனத்தையும் சொல்கிற ஒரு வசனம் என்னென்னா யோவான் 3:16, தேவன் நம்ம நேசித்ததுனால அவருடைய ஒரே குமாரனை சாக கொடுத்து, உலகத்தில் கொடுத்துனா என்ன அர்த்தம்னா சாக கொடுத்து நம்மளை நேசிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இவ்வளோ பேசுகிற இந்த வசனத்தோட இந்த பைபிள், இந்த வேதாகமோ, இவ்வளோத்தையும் பேசுகிற வேதாகமோ ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லலை. இவ்வளோன்னு பதில் கூட சொல்லலை. முழு பதில் வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சொல்லியிருக்கான்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. அது என்னதுன்னு கேட்டால், ஆண்டவர் நம்மளை நேசித்தார், எதனால் நம்ம நேசித்தார், எதுக்கு என்னை நேசித்தார், எதுக்கு உங்களை நேசித்தார் அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்திங்கன்னா ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு சின்ன பதில் கூட இந்த வசனத்தில் சொல்லப்படல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீம்
இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்புன்னு வச்சுக்கலாம். அதனுடைய சாரம்னா ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது, அவர் ஏன் நம்மளை நேசிச்சாருங்கிறதுக்கு பதில் கிடையாதுன்னு நான் இப்பயே சொல்லிட்டேன். அந்த அன்புனால என்ன செய்ய முடியும், கிறிஸ்துவனுடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத தான் ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, எடுத்து வாசிங்க. மத்தேயு 13:45 ஒரு ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஓமையை சொல்லிடுறேன், இந்த கதையை நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய வியாபாரி, செல்வந்தனான இருக்க வியாபாரி, அந்த வியாபாரி போகிறாரு. சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த முத்துங்க, இந்த டைமண்டு இதுக்கு விலையே கிடையாது, அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் இந்த டைமண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்தை பார்க்குறாரு. இந்த முத்தை பார்த்துட்டு அந்த அந்த முத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடவே முடியாது. இவர் கையில் அவர் பணம் இல்லை, அந்த மாதிரி ஒரு முத்து. அது முத்தை பார்த்துட்டு எப்பாடு பட்டாச்சு இந்த முத்தை வாங்கிடணுங்க, இதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யலாம், அப்பேற்பட்ட முத்து இது அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறாரு. அவங்க வீட்டில் இருந்த பைக்கு, அவங்க வீட்டில் இருந்த காரு, அவங்க வீட்டில் இருந்த டிவி, அவங்க வீட்டில் இருந்த பணம், அவங்க வீட்டில் இருந்த நகை, வீட்டில் இருக்க ஃபர்னிச்சரு, இன்னும் சொல்ல போனால் வீட்டையும் விற்றுட்டார். எல்லாத்தையும் விற்று அந்த ஒரு முத்தை போய் வாங்குறாரு. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த ஸ்டோரி இதை தான் சொல்லுது. இப்போ இந்த வசனத்தை வாசி கேளுங்க, அதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, போய் ஒரு முத்தை கண்டு, அதுதான் ஃபஸ்ட்டு சத்தியம். அதில் 100 முத்தை பார்க்கல, ஒரே ஒரு முத்து, ஒரே ஒரு முத்தை தான் அவர் பார்க்குறாரு. அடுத்தது என்னது, இன்னொன்று எல்லாற்றையும் விற்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே நைட்டில், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது பாப்பர்னா என்னன்னா பிச்சைக்காரன் ஆகிட்டார். எதனால், ஏன், ஒரு மனுஷன்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டாரு. அவர் என்ன சொல்லுவீங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. போட்டிருக்க இந்த ஒரே ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டு தாங்க இருக்குது அவருக்கு. அவர் வீட்டில் இருக்க குண்டூசியை முதற்கொண்டு விற்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அவர் என்ன சொல்லுவோன்னா, அவர்கிட்ட ஒரு பொருள் கூட இல்லை இப்போ கையில். எப்படி ஒரு யாசகர் ரோட்டில் நிற்பாரோ அந்த நிலைமைக்கு வந்துட்டாருங்க இவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. யாரு, இந்த வியாபாரி. எதுக்காக, ஒரே ஒரு முத்துக்காக. இந்த வசனம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை நமக்காக பிதாவாகிய தேவன் தன் கையில் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். இதில் இன்னொரு சத்தியம் இருக்கு, என்னன்னா நம்ம யாருக்கு இன்னொருத்தவங்க கொடுக்கணும்னா என்ன செய்வோம், நம்மகிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபாய் என் தேவைக்கு வச்சுட்டு மிஞ்சி போனால் இன்னொரு 50 ரூபாய் நம்ம என்ன செய்வோம், அடுத்த ஆள் கொடுப்போம். இல்லாட்டி 10 ரூபாயே நான் கையில் வச்சுக்கிட்டா 90 ரூபாய் அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். கரெக்டா? இன்னொரு மனுஷனுக்காக எனக்குரிய எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் நீ வச்சுக்க நான் கொடுப்பேனா, நானும் கொடுக்க மாட்டேன், யாரும் செய்ய மாட்டோம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது எனக்கு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் அதை தான் வச்சு நம்ம உதவி செய்வோமே ஒழிய என்கிட்ட இருக்க மொத்தத்தையும் விற்று கொடுத்துட்டு நீ நல்லா இருன்னு ஒருத்தருக்கு செய்வோமா, செய்ய மாட்டோம், யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வியாபாரி என்ன செய்கிறாரு, தனக்குரிய எல்லாவற்றையும் விற்றுட்டார். விற்று 100 முத்து எடுத்தாரான்னு கேட்டால் 100 முத்து இல்லை, ஒரே ஒரு முத்துக்காக. அவ்வளோ விலையேறப்பட்ட முத்து அது. இந்த சம்பவத்தோடைய ஆவிக்குரிய அர்த்தம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். பிதாவாகிய தேவன் மிகாவேலாகிய தூதன் அனுப்பிச்சு, நீ போய் அவன் ஜனங்களுக்காக மறித்து ரத்தம் சிந்தி நீ வான்னு சொல்லலை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்துட்டா அவர் கையில் என்னதான் இருந்துச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து இல்லாமல் கடவுளால் இயங்கவே முடியாது, இயங்க தெரியாது. ஏன்னா
வசனம் தெளிவாக சொல்லுது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அப்புறம் அவருக்குள் ஜீவன் இருந்தது. கடவுளுடைய உயிருக்கு நிகரானவர் யார் தெரியுமா? கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுடைய ஞானத்துக்கு உதாரணம் கிறிஸ்து. அதான் வார்த்தைன்னு சொல்லுது. வல்லமைக்கு நிகரானவர் கிறிஸ்து. அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பரிமாணம். கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய உயிரும் இல்லாமல் பிதாவால் என்ன பண்ண முடியாது? இயங்கவே முடியாது. அந்த அதுக்கு உயிருக்கு நிகரான ஒரு ஆளை கொடுத்துட்டாரு. ஒரு மிகாவேல் தூதனை இழந்தாருன்னா திரும்ப அவரால் உருவாக்க முடியும். ஒரு காப்ரியேல் தூதனை கடவுள் இழந்தாருன்னா திரும்பியும் உருவாக்க முடியும். இல்லாட்டி அந்த வானத்தில் இருக்க கோடி கோடி தூதர்கள் எல்லாத்தையும் இழந்தாலும் என்ன பண்ண முடியும்? அவரால் திரும்ப உருவாக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்ட ஆட்கள் தான் இவங்கெல்லாம். யாருன்னா தேவதூதர்கள்னு சொல்லப்படுறவங்க. கிறிஸ்துவை இழந்தாருன்னா திரும்ப அவரால் எடுக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. ஏன்னா தனக்கு நிகரான ஒரு ஆள். அந்த கிறிஸ்துவாகிய தேவனை, கிறிஸ்துவாகிய அவருடைய மகனை ஒரே ஒரு முத்துக்காக அனுப்பிச்சு விட்டார். அனுப்பிச்சு விட்டது மட்டும் இல்லை, சாக கொடுத்துட்டார். அப்போ அவர் கையில் என்னதான் இருந்துச்சு? இந்த 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 வியாபாரி வீட்டில் இருக்கிற ஒரு குண்டூசி இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டார். எதுக்காக? அந்த ஒரே ஒரு முத்தை அடைகிறதுக்காக. அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் ஒரே ஒரு முத்தை அடைகிறதுக்காக அவர் கையில் இருந்த அவருடைய உயிராக இருந்த கிறிஸ்துவ அனுப்பிச்சு சாக கொடுத்து, கேவலப்பட கொடுத்து, அசிங்கப்பட கொடுத்து நம்மளை நேசிச்சாராம். இதுதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து 1 கோடி ஜனங்கள் இருந்தாங்க, அவங்களுக்காக மட்டும் மறிக்கலை. அது உண்மைதான். என் பேர் ரூபன் எபனேசர். எனக்காக, என்னோட இந்த சிங்கிள் ஆளுக்காகவும் அவர் மறிச்சார். நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து மறிச்சார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உட்கார்ந்துருக்கிற 100 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் பேரை நீங்கள் அதில் வச்சுக்கோங்க, அந்த ஒரு முத்துக்காக. இதில் என்ன கொடுமைனா, ஏன் மறிச்சாருன்னு கேட்டால் அதுக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. இதனால தான் வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த உலகத்தோட மொத்த மதிப்பை விட இந்த ஒரு முத்துடைய மதிப்பு, இந்த ஒரே ஒரு ஆளுடைய மதிப்பு பெருசு. உலகம் முழுசத்தையும் ஒருத்தன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்ல வர்றாரு, இந்த உலகத்தில் இருக்க மொத்த பொருளுடைய மதிப்பை சேர்த்தீங்கனாலும் அந்த ஒரே ஒரு ஆத்மாவுடைய மதிப்புங்கிறது ரொம்ப பெருசு. இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்காக கிறிஸ்துவை அனுப்பல ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாக்காகவும் ஒரு முத்துக்காகவும் தனித்தனியாக கிறிஸ்து மரிச்சார். இப்போ யோசிக்கிறேன், ஒருவேளை கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது 2000 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஆள் பிறப்பான் மனுஷன். யாரு? உங்கள் பேரை போட்டுக்கங்க, ரூபன் எபனேசர் ஒருத்தன் இருப்பான், அவனுக்காக மறிச்சுங்க. ஆமாம் பிறப்பான், அவனுக்கான நான் ரத்தசத்திரேன்னு சொல்லியிருப்பார் அவர். இப்போ பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதங்கிறது வேற, நம்ம பார்த்துக்கிற விதங்கிறது ரொம்ப வித்தியாசம். நம்ம என்ன யோசிப்போம், நான் ஒரு சாதாரண ஆளுங்க, நான் இந்த குடும்பத்துக்கே பாரோன்னு சில பேர் நீங்கள் பேசுவீங்க, இந்த உலகத்துக்கு பாரோன்னு சில பேர் பேசுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதெல்லாம் ஃபீலிங்கில் நம்ம பேசுறது. நம்ம மனுஷ ஃபீலிங்கில் கோவப்படும் போது, மனசு கஷ்டப்படும் போது அப்படி நம்ம பேசுகிற விஷயம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதம் என்னென்னா, வெளியேற பெற்ற முத்து இவன், வெளியேற பெற்ற முத்து இவ. இந்த ஒரு முத்துக்காக பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் இழந்தார். அதுதான் இந்த வசனம், இந்த பேரபிள், இந்த கதை குறிக்கிறது. இருக்கிற எல்லாத்தையும் இழந்தார், மிச்ச மீதியை வச்சு நம்மளை வாங்கல. ஒரு மிகாவேல் மாதிரி சாதாரண தூதன் அனுப்பிச்சு நீ போய் சத்துட்டுவான்னு சொல்ல, அவர் உயிருக்கு நிகராக இருக்கிற குமாரனை கிறிஸ்துவ நம்மளுக்காக அனுப்பிச்சதுன்னா சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு இல்லை, அவர் சாக கொடுத்து அடி வாங்கி செத்து உயிரோடு எழுறதுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு நம்மளை நேசிச்சார். எதுக்கு அவர் நம்மளை இவ்வளோ நேசிச்சாரு அப்படின்னா அதுக்கு காரணம் கிடையாது. ஆனால் அதனுடைய அப்ஜெக்டிவ், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 30வது வசனம். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். இது கடவுளுடைய விதி. விதினா என்ன? சட்டம். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்க மாசு போகணும்னா, அவன் வாழ்க்கையில் இருக்க பாவம் போகணும்னா, அவன் செஞ்ச வினையெல்லாம் அவனை விட்டு போகணும்னா, அவன் மேலே வந்த சாபம் போகணும்னா, அவன் பரம்பரையாக முன்னோர்கள் செய்த நிமித்தம் வந்த சாபம் பாவம் போகணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். அப்போ ஒரு மனுஷன் செஞ்ச காரியம் போகணும்னா அவன் தண்டிக்கப்படணும். ஒரு கொலைகாரன் செஞ்ச பாவம் அவனை விட்டு போகணும்னா அவன் கொல்லப்படணும். ரைட்டா? இதுதான் ஆண்டவருடைய சட்டம். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. ஒரு கொலைகாரன் ஒரு வீட்டில் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அந்த குடும்பத்தை விட்டு அந்த கொலை குற்றம் போகணும் அப்படின்னா சாகுற வரைக்கும் அவன் கொல்லப்படணும். அதுதான் ஆண்டவருடைய விதி. ஆண்டவருடைய விதினா என்ன? ஆண்டவருடைய சட்டம். அப்போ இந்த முத்து அது எங்கே புதஞ்சிருக்குன்னா பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கு. பூமினா என்னது? பூமினா என்னது? நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல போன மாதம். பூமினா என்ன? பிசாசை குறிக்கிற இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிசாசனுடைய கிரியைகளுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிசாசனால வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு விமோச்சனத்துக்கு ஒரே ஒரு வழி, அவங்க தண்டிக்கப்படணும். யார் தண்டிக்கப்படணும்? நாம தண்டிக்கப்படணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. கிறிஸ்து இந்த வசனத்தை நிறைவேற்றணும், பாவ மன்னிப்பையும் உருவாக்கணும். அதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, என் பிள்ளைங்க வாங்க வேண்டிய அடியை நான் என்ன பண்ண போறேன்? கடவுளுடைய நீதி நிமித்தம் இந்த வசனத்தின்படி தேவ நீதி என்னன்னா அடி வாங்கணும். ஆனால் நம்ம அடி வாங்கி சாகிறதே அவர் விரும்பலை. அதுக்கு பதில் என்ன பண்ணாரு? நான் வாங்கிக்கிறேன். இவங்களுக்கு பதிலாக என் பிள்ளைங்களுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? அவன் இவர் பண்ண பாவத்தினால அவர் அடி வாங்கல, அவனுடைய உள்ளத்தில் இருக்க மாசு போகணும்னா அடி வாங்கணும். அந்த அடியை நான் என்ன பண்ண போறேன்? வாங்க போறேன். வாங்கி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தரப்போறேன். இதுதான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான நோக்கத்தில் ஒன்று, ரொம்ப முக்கியமான நோக்கத்தில் ஒன்று. நமக்கு வர வேண்டிய நியாயத்தை அவர் ஏற்றுக்கிட்டு, நம்ம வாங்க வேண்டிய அடிகளை அவர் ஏற்றுக்கிட்டு, பொல்லாதவர்களாக இருந்த நம்மளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் கிறிஸ்து ஒரு முக்கிய நோக்கத்தோட முக்கிய காரணத்தோட இந்த பூமி மேலே வந்தார். இதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். லூக்கா 7:37 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், ஒரு மனுஷன் இருக்கான். இவன் யாருன்னா பரிசேயனாகிய ஒரு மனுஷன். பரிசேயன்னா யாரு? இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் மாதிரின்னு வச்சுக்கோமே, வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க, பழைய ஏற்பாட்டு சட்டத்தை காலங்காலமாக படித்து அதில் ஊறி போயிருந்த ஜனங்கள். இவங்க தான் யாரு? பரிசேயர்கள். ஒரு பரிசேயன் இருக்கான். அந்த பரிசேயன் வந்து இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு கூப்பிடுறான். எதுக்கு கூப்பிடுறான்? இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஆள். எல்லாரும் எல்லா கூட்டமும் அவர் பின்னாடி என்ன பண்ணுது? போகுது. அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. இவர் ஒரு பெரிய ஆளுங்கிற கிறிஸ்துன்னு அவங்க நம்பலைனா கூட, இவர் தான் கடவுளுங்கிறத அந்த ஜனங்கள் நம்பலைனா கூட, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நிறைய பேர் நம்பினாங்க. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, இதெல்லாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. எதுக்கு போறாரு அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த அவங்களுடைய டிசைபிள்ஸ்னா யாரு? அந்த 12 பேர் இருந்தாங்கல்ல, சீஷர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போறாரு. எதுக்கு அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய விருந்து வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, வீட்டில் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆள் இருக்காரு. அவங்களை கூப்பிட்டு வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் விருந்து வச்சா உங்களுக்கு என்னது? அது ஒரு பெரிய பெருமை இல்லை? பாருங்க, இவ்வளோ பெரிய ஆளே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காருங்க, வந்து ஒரு
ஒரு பெரிய அரசியல் தலைவர், இந்த நாட்டில் இருக்க பெரிய அரசியல் தலைவர் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு போட்டோம், அவங்களோட ஒரு 10 பேர் வந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா? அந்த மாதிரி இந்த பரிசேயன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு பெரிய விருந்தெல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போடுறான், பெரிய கூட்டம். அப்போ அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஒருத்தி வரான். பாவியாகிய ஸ்திரீனா நம்மளுக்கு தெரியும், ஒரு பெண்ணை இந்த பொண்ணு மோசமான பொம்பளைங்க, இந்த பெண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விட்டுறாதீங்க, ஊர் ஜனமே உங்களை மோசமாக பேசும் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு பெண், மோசமான பெண். அந்த ஊரில் ஒரு ஒழுக்க நெறியே இல்லாத ஒரு பெண். அவ வந்து என்ன பண்ணாங்கிறத வாசிக்க கேட்போம். லூக்கா 7:38. இயேசுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று. போதும், நீங்கள் வசனத்தை நான் திரும்ப சொல்கிறேன். படிக்கும்போது ஒரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அவள் எங்கே வந்து நின்னா? ஏன் பின்னாடி வந்து நின்னா? ஏன் அவள் பின்னாடி வந்து நின்னா? அவளுக்கு தெரியும் நான் யாரு. ஊரில் இருக்க ஜனங்களே என்ன பண்ண மாட்டாங்க, நீ ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் ஏற்றுக்குவாரா தெரியல. ஒருவேளை ஏற்றுக்கிட்டா முன்னாடி போய் நின்று பேசிக்கலாம், பின்னாடி வந்தால் தான் அவருக்கு தான் தெரியும்ல. ஒரு 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 பெண் என்ன பண்ணுறா, அவளுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை. அப்போ அவள் யோசிக்கிறா தனக்கு தானே, இந்த கூட்டத்தில் போய் நான் என்ன பண்ண மாட்டேன், இவரை போய் பிடிச்சி இவர்கிட்ட பேசி இவர்கிட்ட வந்து உதவி கேட்குற அளவுக்கு இந்த கூட்டத்தில் என்னால் முடியாது. ஒரு வஸ்திரத்தின் நுனியை தொட்ட நான் என்ன பண்ணிடுவேன், சோகமாயிருவேன். தொட்ட உடனே சோகமாயிட்டா. கிறிஸ்து சொல்றார் உடனே, யார் என்னை தொட்டது, என்னுடைய சரீரத்திலேருந்து வல்லமை போனதை நான் பார்த்தேனேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வந்து இவரை தொட்டாலும் அவருக்கு என்ன பண்ணுவேன் தெரியும். அது இவளுக்கும் ஓரளவுக்கு தெரியும். பின்னாடி போய் நான் நிற்பேன், என் வாழ்க்கை என்னன்றது யாருக்கு தெரியும்? இவர் என்னை மூஞ்ச திரும்பிலாம் பார்க்க வேண்டாம், இப்படி பின்னாடி தெரிஞ்சு என் கண்ணை பார்த்து என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா அவரால் என்ன பண்ண வேணாம், கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. நான் போய் நிற்பேன் பின்னாடி, நின்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து நிற்கிறா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது பின்னாக நின்றாள் அப்படின்ட்டு. பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டவர் அவளை ஏற்றுக்கிட்டார். அதனால தான் காலை தொட்டு கண்ணீரை வச்சு அவர் காலை துடைக்கிற அளவுக்கு அனுமதிச்சார். அதுக்கடுத்து ஒரு விலையுயர்ந்த தைலத்தை ஊற்றி ஆண்டவருடைய பாதங்களை இது பண்ணுறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவள் உட்காந்து 3 மணி நேரம் பேசினாருங்க. அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் சொல்லணும். அவர் என்ன பண்ணாருங்க, ஒன்றுமே பண்ணல. அவர் இந்த பெண்ணுக்கு புரிகிற மாதிரி ஒன்று காமிச்சார். என்ன காமிச்சார்னா, அவருடைய அன்பை அவருடைய இருதயத்தில் வெளிப்படுத்தினார். உலகத்தில் இருக்கவங்களாம் இவளை என்ன சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஆள், வெளியில் வரும்போது சொல்லியிருப்பானா இல்லையா அந்த ஊருக்காரன், மா நீ நான் உள்ளே போகிற, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, இவ்வளோ ஒரு முக்கிய எஸ்தர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ பாட்டில் உள்ளே போனீங்கன்னா என்னம்மா அர்த்தம் சொல்லியிருப்பானா இல்லையா? எப்படியோ அதை தப்பிச்சு உள்ளே வந்துட்டான் அந்த அம்மா. போயே அவன் நின்றுட்டா ஆண்டவருடைய முகத்தை வந்து பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குது, இல்லாட்டி மனசு கஷ்டமாக இருக்குது. பின்னாடி தான் வந்து நிற்கிறா. தன்னை அறியாமலே அவரோட கண்கள்லேருந்து இவளுடைய கண்கள்லேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஏன் வருது? ஆண்டவர் ஏதாவது பேசினாரான்னு கேட்டால் பேசலை. ஆண்டவர் ஒன்றுமே பண்ணல. ஆண்டவர் ஒன்றே ஒன்று பண்ணார், தன்னுடைய அன்பை உணர்றதுக்கு ஒரு வழியை அவளுடைய இருதயத்தில் திறந்தார். அதனால தான் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்த உடனே அவளால் தாங்கவே முடியல. எவ்வளோ தண்ணி வந்துச்சு தெரியுமாங்க? எவ்வளோ தண்ணி வந்துச்சு? காலை நனைக்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அப்போ ஆண்டவர் அவருடைய இருதயத்தை தொட்ட விதங்கிறது வேற மாதிரி. சரி, எல்லாரும் ஒன்று ஏற்றுக்கலையா, விடு.
ரைட்டு, அவனை ஏற்றுக்கிறேன். இது எதுவும் அவர் சொல்லலை. அங்கே பேசினாரான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அன்பை மட்டும் காமிச்சார். அன்பை அவருடைய இருதயத்தில் காமிச்சார். அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சு அந்த அன்பை. ஒரு அப்பா ஒரு பிள்ளைய, மோசமான பிள்ளையும் அப்பா ஏற்றுக்கிற மாதிரி எல்லா அப்பாவும் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாது. அதை விட 1000 மடங்கு ஜாஸ்தி இந்த அப்பா வந்து ஏற்றுக்கிட்டார். எப்படி அந்த கெட்டகுமாரன் ஒருத்தர் இருக்கான். கெட்டகுமாரனுக்கு அந்த பதத்தை அப்பா சொல்லலை. அப்பா விட்டுட்டு அவன் போயிட்டான். இந்த அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? டெய்லி இப்படியே வாசல் உட்காந்து காவல் காத்துட்ருக்காரு. எப்படா வருவான் இவன், வர்ற வரைக்கும் காத்திருந்தார். வந்த உடனே மோசம் பன்னிக்குட்டி மாதிரி இவன் இருந்தான். ஏன் இத்தனை நாள் என்ன பண்ணான்? பன்னிக்குட்டியோட தான் அவன் இருந்தான். பன்னி கிடைக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. பன்னிக்குட்டி மாதிரி தான் இருக்கான். பார்க்கும்போது நல்லா குளிச்ச வந்த பிறகு அணைச்சிக்கிறேன்னு வரல, போன உடனே இந்த பன்னிக்குட்டி மாதிரி இருந்த ஆளையும் என்ன பண்ணிட்டாரு? போய் அணைச்சிக்கிட்டாரு. அந்த அன்பை தான் இவன் உணர்றான். கிறிஸ்துவ பார்த்த உடனே அந்த அன்பை உணர்றான். வசனம் சொல்லுது, லூக்கு 40 அதே இதில் 48வது வசனத்தை பாருங்களேன். 7:48. அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அன்பில் அட்ராக்ட் ஆயிடுறா. கண்ணு அப்போ தான் திறக்கப்படுது. மனசை திறந்து அழுகிறா. அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சந்தோஷமா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அவருடைய கணக்கில் அத்தனை நாள் பண்ண பாவம் ஒன்றுமே ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் மனம் திரும்புதலின் அனுபவம். இப்போ இவளுக்கு தண்டனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கணக்குப்படி இவளுக்கு என்ன தண்டனை? இந்த மாதிரி மோசமான பெண்ணை என்ன பண்ணணும்னு பழைய ஏற்பாட்டில் சட்டம் இருக்குன்னா, கல் எறிஞ்சு கொல்லப்படணும். அதை தான் இந்த வசனம் சொன்னிச்சு. நீதிமொழியில் 20:30 வாசம், காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். அப்போ இவளுடைய பாவத்தை துடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவ கொல்லப்படணும். ஆனால் கிறிஸ்து இவ்வளோ நேச நிமிஷம் என்ன பண்ணிட்டாரு? அந்த பாவத்தினுடைய தண்டனையை தலைமையில தூக்கி வச்சுட்டு சிலுவைக்கு போயிட்டாரு. இவளை மன்னிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாரு. சந்தோஷமா போயிட்டு வாமா அப்படின்ட்டு. இவ கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்துருப்பா. என் கணக்குப்படி கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்து கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இவ கட்டாயமாக இருந்திருப்பா. மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு மனுஷன் இருந்தா, ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஸ்ரீலங்கா. எங்கே இருக்கு? இந்தியாவுக்கு கீழே குட்டி ஒரு நாடு இருக்குது ஸ்ரீலங்கா. கீழே இது இந்தியா பெரிய நாடு இருக்கும், கீழே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருக்கும் ஸ்ரீலங்கா. அந்த நாட்டில் ஒரு கொலைமண் சண்முக சுந்தரம் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். இவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு, கொலை கொள்ளை இது எல்லாத்துலேயும் இது பல கொலைகள் பண்ணி இவர் இப்படி ஜெயிலில் போட்டாங்க. இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, தூக்கு தண்டனை. கொலை பண்ணதுக்கு தண்டனை என்ன கொடுத்துட்டாங்க? தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த நடுவில் யாரோ ஒரு ஊழியர், சிறைச்சாலையில் போய் ஊழியம் பண்ணுற ஒரு ஊழியர் வர்றாரு. அவர் சொல்கிறாரு ஆண்டவருடைய அன்பை பற்றி. ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கடவுள், வானத்தையும் படைச்ச தேவன் மனுஷனாக வந்தார். வந்து நம்ம மேலே இருக்க அன்பின் நிமித்தம் நமக்காக சிலுவைக்கு சென்றார். நாம் பண்ண பாவம்லாம் போகணுங்கிறதுக்காண்டி, நம்ம மேலே வந்த சாபம்லாம் போகணுங்கிறதுக்காண்டி, நீ பண்ண கொலை உன் மேலே இருக்குது. இது என்ன ஆகும்? அடுத்தது உன் பிள்ளை மேலேயும் இந்த சாபம் வரும். ஏன்னா அப்படி தான் வசனம் சொல்லுது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேவன் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். இந்த சாபம்லாம் போகணுங்கிறதுக்காக, ஓம் பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சார். இவரை நம்புனா நீனும் பரலோகத்துக்கு போயிடுவ அப்படின்ட்டு நற்செய்தியே சொல்கிறார். பைபிள் சொல்கிற அந்த வசனத்தை எல்லாத்தையும் சொல்லி பேசுகிறார். இந்த மனுஷனுக்கு அப்போ தான் உணர்வு வருது. உணர்வு வந்து பயங்கரமாக அழுகிறார் உட்காந்து. அவர் எழுதின பாட்டு தான் இயேசு நேசிக்கிறார். இந்த பாட்டை போட்டியா? இன்னைக்கு காலைல போட சொன்னேன், எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. இயேசு நேசிக்கிறார். இந்த பாரினில்னா இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஒரு ஆளையும் நேசிக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன், யான் செய்த என்ன தவமோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து தவம் செஞ்சால்
ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. சண்முக சுந்தரம் அவர் பேர். நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், என்னையையும் இந்த உலகத்தில் ஒருத்தர் நேசிச்சாரா அப்படின்னு அவர் எழுதின பாட்டு தான் இந்த பல வருஷமாக பாடப்படுற இந்த பாமாலை பாட்டு, கீர்த்தனை பாட்டு. அவரை கொலை பண்ண தூக்கிட்டாங்க. ஆனால் தூக்கு மேடைக்கு போகும்போது அவர் அழுதுகிட்டு போலையாம், என் பாவம் எல்லாம் நீ விட்டு போயிடுச்சா, இதை விட சந்தோஷம் உலகத்தில் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போனதா சொல்கிறாங்க. நடக்கிற காரியமான்னு கேட்டால் மாம்சீகத்தில் மனுஷீகத்தில் நடக்காத காரியம். ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு மனுஷனை உண்மையாக தொடும் பட்சத்தில் இத்தகையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க லைஃப்பில் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷனாக என்ன? இத்தகையாத ஒரு மாற்றம், ஒரு புது வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க வீட்டை நல்லா பார்த்துக்குவார், பெரிய கோடீஸ்வரர், அவங்க நல்லதெல்லாம் செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் எப்படியோ இந்த ட்ரக்ஸ் பழக்கத்துக்கு அவர் மாட்டிக்கிட்டார். ட்ரக்னா தெரியும் இல்லையா, போதை வஸ்து பழக்கத்துக்கு அவர் மாட்டிக்கிட்டார். நல்ல வேலை செய்வார், ஒரு பெரிய பதவியில் இருந்தார், ஊருக்கெல்லாம் நல்லது செய்வார், குடும்பத்திற்கும் நல்ல மனுஷன். ஆனால் போதை ஊசிக்கு அடிமையாயிட்டார். அந்த ஊசி போடாமல் அவரால் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஊசி போட்டால் தான் கை கால்லாம் நல்லபடியாக நிற்கும். அந்த உணர்வு, போதை ஊசி போடணுங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா அவரால் வேற எதை பற்றியுமே யோசிக்க முடியாது. பயங்கர பணக்காரர், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த போதை ஊசியை அவரால் வாங்க முடியும். அவருக்கு பெரிய மனசில் கஷ்டம், இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் நான் நல்லவனாக தானே இருக்கேன், என் குடும்பத்துக்கு கூட ஓரளவுக்கு நான் நல்லவன் தான், குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா செஞ்சுருவார், வேலை பார்க்குற நேரத்தையும் வேலையும் பார்த்துருவார். ஆனால் அந்த போதை ஊசிக்கு நான் அடிமை ஆயிட்டேனே, அது என்னை ரொம்ப போட்டு வாட்டுதே, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனையோ மருத்துவர்களெல்லாம் நான் போய் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு இதுக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. போதை ஊசி போடுற வரைக்கும் போட்டு ஆகணுங்கிற அந்த உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். போதை ஊசி போட்டுட்டு அந்த தெளிவு வரும்போது, நானா இப்படி பண்ணேன், இந்த வாழ்க்கை வேணுமா அப்படிங்கிற அடுத்த உணர்வு வரும் அவருக்கு. இப்படி பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷம் போயிடுச்சு. போராடி பார்க்குறாரு மனுஷன், முடியல, வெளியில் வர்றதுக்கு வழியே இல்லை. ஒரு நாள் முடிவு பண்ணுறாரு, இந்த போதை ஊசியோட நான் வாழ்க்கையை வாழ்கிறத விட இந்த போதை ஊசினால நான் மறிக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். தன்னைத்தானே மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். முடிவு எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்லி ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்குறாரு. ஒரு கிறிஸ்துவ அறியாதது ஒரு நபர் எடுத்து பார்க்கும்போது யாரோ கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரா, இயேசுங்கிற பேரில் அவரை கூப்பிடுறாங்க. இப்படி ஒரு தேவன் மனுஷனாக வந்தாரா, ஏன் பாவம் போகிறதுக்காண்டி அவருக்கு ரத்தம் சிந்தினாரா, சரி ரைட்டு, ஒரு குறிப்பிட்ட ஊழியரை போய் பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சாகணுங்கிற உணர்வு மேற்கொண்டு இந்த குறிப்பிட்ட ஊழியரை போய் பார்க்குறாரு. அவர் போய் சொல்கிறாரு, நான் என்னுடைய நிலைமை இதுதான், ஊர் உலகத்துக்குலாம் நான் நல்ல மனுஷன்தான், உண்மைக்குமே அவர் நல்ல மனுஷன்தான், என் குடும்பத்திற்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் இந்த போதை ஊசியை மட்டும் என்னால் விடவே முடியல ஐயா. ஏதோ ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், சரி சும்மா வந்து பார்த்துட்டு போகலாமே, எப்படி சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்களான்னு கேட்போமே அப்படின்னு வந்தேன் அப்படின்னு அவர் வந்து பேசுகிறார். பேசும்போது இந்த ஊழியர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, நேசித்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர்கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காரு, அவர் நீங்கள் வாங்க வேண்டிய அடியை, நீங்கள் சாகணுங்கிற முடிவை இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு முத்துக்காக, ஒரே ஒரு மனுஷனாகிய உமக்காக மரிச்சாருன்னு சுவிசேஷத்தை சொல்லி, அடுத்த வாட்டி உங்களுக்கு அந்த உணர்வு வரும், ஊசி எடுக்கணும்னு தோணும், ஊசி எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஏசு சாமி எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் இந்த ஊசியை போடாமல் வாழ முடியாது, என்னோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க.
நான் ஒரு ஊழியக்காரன், இதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும், நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி விட்டார். இவர் நினச்சார் ஒருவேளை இவர் பேசுனதுனால ஏதாவது மாறி இருக்குமோ அப்படின்னு நினச்சா ஒன்றும் மாறல. அடுத்த நாள் அதே நேரத்தில் உணர்வு வருது. அந்த போதையெல்லாம் போய் தெளிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதே உணர்வு வருது. இவர் போய் ஊசி எடுக்கிறாரு, அதில் மருந்தை ஏற்றுறாரு. ஏற்றி ஊசி போடுறதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த ஊழியர் சொன்னது ஞாபகம் வருது. ஏசுசாமி, நீர் உண்மையான தெய்வமாகனா இப்படி இவர் சொன்னார் ஒருத்தர், எனக்கு இதை ஊசி போடாமல் இருந்தால் எனக்கு முடிஞ்சிச்சு, என்னால் அன்றைக்கி நாளை ஓட்ட முடியாது. ஏன்னா நான் என்னவா இருக்கேன், இந்த போதை ஊசிக்கு அடிமையாக இருக்கேன். இதுக்கு நான் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுறேன். இதை போட்டால் தான் என் கை காலெலாம் எனக்கு ஒழுங்காக வேலை செய்யும், இதை போட்டால் தான் என்னால் சிந்திக்கவே முடியும். ஆனாலும் எனக்காண்டி நீங்கள் ரத்தம் சிந்திங்க, எனக்காண்டி என்னை நேசிச்சிங்கன்னா சொல்கிறாங்க அவங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு மனத்தை ஊற்றி அழுகிறார். எப்படி இந்த தவறான பழக்கத்தில் இருந்த ஸ்திரீ, இந்த பெண் இயேசு கிறிஸ்து முன்னாடி நிற்காமல் பின்னாடி நின்று அழுதாலோ, அதே மாதிரி இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அழுகிறார். அழுது முடித்த உடனே அவருக்கு அந்த உணர்வு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, ரைட்டு, ஏதோ உதவி பெற்ற மாதிரி அவருக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், ஏதோ அவருக்கு புரியல. அடுத்த நாள் அதே நேரத்தில் திரும்ப ஊசி எடுக்கணும், குத்த போகணும். ஆனால் அதே ஜபத்தில் அழுகிறார், அதே ஜபத்தில் அழுகிறார். அன்னைக்கு ஒரு விடுதலை. அடுத்த நாள் அதே நினைவு வருது, அதே யோசனை வருது, அதே விருப்பம், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அர்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, செஞ்சாகணும்னு கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஊசி எடுக்கிறாரு, அதே ஜபத்தை பண்ணுறாரு. அன்னைக்கு ஒரு விடுதலை. நாட்கள் செல்ல 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 ஒரு நாள் அந்த உணர்வுங்கிறதே அவர் இருதயத்தை விட்டு போயிருச்சான். அல்லேலூயா. இது எப்படி போச்சுன்னா, இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அவர் ஒரு மிகப்பெரிய மருத்துவர், சென்னையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை லைனில் நின்று பார்ப்பாங்க. மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய மருத்துவர். அவருடைய வாழ்க்கை மாறினதை ஒரு ஊழியக்காரரு, அதுக்கப்புறமும் ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இருந்து இன்னும் இருக்காரான்னு தெரியல, அவர் பேரெல்லாம் அவர் சொல்லலை. அவர் வாழ்க்கை எப்படி வெளுத்த கரை பிடிந்த ஒரு 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 சட்டையோ ஏதோ ஒன்று அழகாக வெளுத்து வெண்மையாக மாறுனுச்சோ, அதே போல் கிறிஸ்துவின் அன்பினால் இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுனுச்சு. கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கும் மீதி மதங்கள்னு சொல்லப்படுற காரியங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சில நேரம் நல்லது எது கெட்டது எதுன்னு பாதி தப்பு ரைட் அதில் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லிடும் மதம். தண்ணி அடிக்கிறது தப்பு அப்படிங்கிறத ஒரு மதம் சொல்லுதுன்னு வச்சுக்கோமே. இந்த பைபிள் என்ன சொல்லுன்னா, தண்ணி அடிக்கிறது தப்புன்னு சொல்லும். கிறிஸ்து என்ன செய்வார்னா, அதை மேற்கொள்றதுக்கு பலனத்தையும் நான் கொடுக்குறேன், என்கிட்ட வாம்பார். அதுதான் இந்த கிறிஸ்தவத்துக்கும் மதங்கள்னு சொல்லப்படுற பல விஷயங்களுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம். இந்த பைபிள் சொல்லும், குடிகாரனாக இருந்தால் பாதாளத்துக்கு போய் முடிஞ்சிடும் வாழ்க்கைன்னு சொல்லும். அதே பைபிளில் இருக்க கிறிஸ்து சொல்லுவார், குடிகாரனாக இருக்கியா, என்கிட்ட வா, அதை மேற்கொண்டு வர்றதுக்கு நான் பலனை கொடுக்குறேன், என் பிள்ளையா வாழ்கிறதுக்கு சத்துவத்தையும் அவனை கொடுக்குறேன் பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பலமும் ஸ்லாக்கியமும். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு நம் மேலே ஊற்றப்படும் போது நமக்கு கிடைக்கிறதான ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எப்பேற்பட்ட அன்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொல்லாதவனை பொல்லாதவர்களாகிய நம்மை அழுக்கற துடைக்கும் கிறிஸ்துவின் அன்பு. நம்ம மேலே இருக்கிற குப்பையெல்லாம் துடைச்சு, நம்ம மேலே இருக்கிற கரைகள்லாம் துடைச்சு, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இந்த உலகத்தில் பிறந்த குழந்தை போல பரிசுத்தவான்களாய் வாழ்கிறதுக்கு சொல்லியும் கொடுக்கும், செய்கிறதுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கும். அதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த கிறிஸ்துவ நம்மளை நேசித்ததை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 27:46 நம்ம வாசிக்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு
ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிடுறாரு. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து வந்து நம்ம பேசுகிற மாதிரி பேச மாட்டார். நம்ம என்ன செய்வோம்? கோவம் வந்ததுன்னா என்ன செய்வோம்? வந்துச்சுன்னா திட்டி முடிச்சிருவோம் ஒருத்தரை. கிறிஸ்து 7 வசனத்தை சிலுவையிலேருந்து பேசுவார்னா 7 தான் பேசுவார். சும்மா இஷ்டத்துக்குலாம் அவர் பேச மாட்டார். 7 வந்து கேர்ஃபுல்லாக பிதாவாகிய தேவன் சொல்லி அதை கிறிஸ்து ஓகே வாங்கி பரிசுத்த வாயினார் அப்ரூவ் பண்ணி இப்படி தான் பேச முடியும் அவருக்கு. ஏன்னா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் சொல்லணும், அவ்வளோதான் அவர் பேசுவார். ஏன் சொல்லணுங்கிறதுக்கு நம்ம 2000 வருஷம் உட்காந்து யோசிக்கலாம். அதுக்கு அவ்வளோ ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். ஏன் தெரியுமா அவர் இங்கே கேட்டார்? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, உயிர் போகிற கண்டிஷனில் வலி தாங்க முடியாமல் அவர் பேசுன மாதிரி தெரியும். வலி தாங்க முடியாமல் இருந்தால் கூட அவர் என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் அவர் பேசுவார். அப்படிதான் அவர். ஏன்னா அவர் தேவன். நம்மளை மாதிரி கோவம் வந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு விலைக்கு கொட்டுற ஆள்லாம் அவர் கிடையாது. அப்படிலாம் பேச முடியாது. கிறிஸ்து கேள்வி கேட்டு ஆண்டவர் பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் பார்த்து ஆண்டவர் ஒன்று கேட்குறேன், இல்லாட்டி நீங்கள் எல்லாம் பார்த்து கேட்குறீங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவருக்கு பதில் சொல்லணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம என்னமோ ஒன்று கேட்குறோம், அவர் கட்டாயமாக பதில் சொல்லி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் உலகத்தில் எந்த மனுஷன்ட்டையும் அவர் கிடையாது. ஏன்? நம்மெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் குறை உள்ளவர்கள். அது எப்படிங்க எனக்கு பதில் சொல்லாமல் போச்சு, நான் கேட்டேன் நீங்கள் சொல்லலை அப்படின்லாம் சொல்கிறவங்க யாரும் உலகத்திலே ஒருத்தன் கிடையாது. அவர் கிருபையில் தான் நம்மளுக்கு உதவி செய்கிறாரே ஒழிய அது எப்படி நீங்கள் செய்யாமல் போச்சு அப்படிலாம் நம்ம அறியாமையில் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆனால் சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு ஆளே கிடையாது. கிறிஸ்து கேட்டு அவர் எப்படி பதில் சொல்லாமல் போச்சு? கிறிஸ்து கேட்டு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா குறைவே இல்லாத தேவன் மனுஷனை வங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் பதில் சொல்லலை. ஏன் தெரியுமா? என்ன சொல்லியிருக்கணும்? மைய வசனத்தை தான் அவர் சொல்லியிருக்கணும். யோவான் 3:16, இந்த ஜனங்கள்லாம் நேசிச்சேன்னா அவங்களுக்கு பதிலாக நீங்கள் போய் சாகணும், அதுக்காக தான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், அதனால தான் உங்களை கைவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். கணக்குப்படி அதான் சொல்லியிருக்கணும். அப்போ அடுத்த கொஸ்டின் வரும், சரி என்னை ரைட்டு அனுப்பிச்சிங்க, இவங்களை ஏன் நேசிச்சிங்க? இவங்களை நேசிச்சு தானே அனுப்பிச்சிங்க, இவங்களை ஏன் நேசிச்சிங்க? அதுக்கு பதில் பைபிளில் இல்லை, கடவுள்கிட்டே அதுக்கு பதில் கிடையாது. அதனால தான் அவர் பதிலே சொல்லியிருக்க மாட்டார். இதுதான் அதில் மறைஞ்சிருக்கிற ஆவிக்குரிய சத்தியம். கிறிஸ்து கேள்வி கேட்டு பிதாவாகிய தேவன் பதில் சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரே காரணம், அதுக்கு பதிலே இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பவுல் எழுதுவார் 1 கொரிந்தியர் 1:25 பாருங்களேன். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. போதும். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிகமாக இருக்கிறது. அது எந்த தீமில் எழுதுவார், எந்த சாரத்தில் எதை மையமாக வச்சு எழுதுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலுவைக்கு கிறிஸ்து சிலுவைக்கு போன அந்த காரியத்தை மையமாக வச்சு தான் எழுதுவார். அதுதான் தேவனுடைய பைத்தியக்காரத்தனம்ங்கிற பதத்தில் எழுதுவார். கிறிஸ்துவ தேவனை சாக கொடுத்து நம்ம காப்பாற்றுற அளவுக்கு, ஒரு கெட்ட பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நல்ல பிள்ளையை சாக கொடுக்கறதுங்கிறது புத்திசாலித்தனமா பைத்தியமா? பைத்தியக்காரத்தனம் தானே. ஒரு குடிகாரன் இருக்கான் ஒருத்தன், ஒரு வீட்டில் ஒரு தங்கமான பிள்ளை இருக்குது. குடிகாரனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரோட ஹார்ட்டும் சேரும். இவன் ஹார்ட் எடுத்து இவனுக்கு வச்சா இவன் என்ன பண்ணிடுவா, குடிச்சு இவனுக்கு லிவர் எரிஞ்சிருச்சு, ஹார்ட் என்ன பண்ணிருச்சு, கரிஞ்சிருச்சு, வெந்துருச்சு. இவன் ஹார்ட்டை தூக்கி இவனுக்கு வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறார் அப்பா. இவர் என்ன சொல்லுவீங்க? அவன் குடிகாரன்,
இவன் நல்ல ஹார்ட்டை நீ மாற்றினாலும் அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? குடிச்சு அழிச்சிட்டான் பாதி சொத்தை. இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீடு போச்சுன்னா நடு தெருக்கு வந்துடும். இப்போ ஹார்ட்டும் வெந்துருச்சு. நல்லதுன்னு நினச்சிக்கவனே, அது என்ன பண்ண போகுது? இப்போ கொஞ்ச நாளில் சாக போகுது. உனக்கு பிடிச்ச 7.5 போக போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. ஹார்ட்டு தண்ணி அடித்து அவிஞ்சு போனவனை காப்பாற்றுறதுக்கு இவரோட நல்ல பிள்ளைய அனுப்பிச்சு சாகுன்னு அனுப்பிச்சிருக்காரு. இந்த கிறுக்கனாச்சும் பண்ணுவானா? இதை தான் பவுல் எழுதுறாரு, கடவுளுடைய பைத்தியக்காரத்தனம் அப்படின்ட்டு. ஒரே ஒரு முத்துக்காக, ஒரே ஒரு, உங்கள் பேரை போட்டுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை பின்னாடி திறந்து பார்த்தா நம்மளா இது இப்படிப்பட்ட ஆளையுமா ஆண்டவர் பிடிச்சிட்டு வந்தார் அப்படின்னு நம்மளுக்கே சில நேரம் தோணும். அப்பேற்பட்ட கெட்டவனையும் ரசிக்கிறதுக்காண்டி நல்ல ஒரு ஆண்டவரை போய் சாகுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். இதுதான் பைத்தியக்காரத்தனமான ஆண்டவருடைய அன்புங்கிறது. இந்த அன்பை நோக்கி நம்ம பார்க்கும்போது எப்பேற்பட்ட வாழ்க்கையும் மாறும். எப்பேற்பட்ட மோசமான பாவமும் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும்னா போயிடும். இதுதான் ஏன் நேசிச்சாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லாமல் நேசிச்சார் கடவுள் நம்மளை. இதற்கு நிகரான ஒரு அன்பு இந்த உலகத்துலேயும் இந்த பிரபஞ்சத்துலேயும் இருக்கான்னு கேட்டால் கற்பனைக்கு கூட இல்லை. இதுதான் தேவன் நம்ம மேலே கிறிஸ்துவாய கடவுள் நமக்காக பாடுபட்டு சம்பாதிச்ச ரட்சிப்பினுடைய அன்பு. இதற்கு நிகராக ஒன்று இருக்கான்னு கேட்டால் எப்பேற்பட்ட அன்பும் உலகத்தில் இல்லை. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறும். இந்த அன்பை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, எப்படி இவ்வளோ பெரிய செல்வந்தர் ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்த மகன் அந்த அன்பை நோக்கி கூப்பிடும்போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி உண்டானது போல், நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பேரலைகளும் ஒருவேளை பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், மனதில் இருக்க நோயாக இருக்கலாம், மனதில் இருக்கிற ஒரு வலியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த வேதனையாக இருக்கலாம், உங்கள் முற்காலத்தை நீங்கள் யோசித்து நினைக்கிற அழுகையினுடைய பள்ளத்தாக்காக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நோக்கி பார்க்கும்போது அதுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வை ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்கார். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? இறக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, கிறிஸ்துவின் மூலமாக எங்களை எவ்வளோ நேசிச்சிங்க, கிறிஸ்து எங்களை எவ்வளோ நேசித்தார், தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் நிமித்தம் இந்த பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. அந்த செல்வந்தன் எப்படி ஒரு முத்து அடைகிறதுக்காக, அந்த முத்து அடையும் போது அவருக்கு கிடைக்கிற சந்தோஷத்தின் மேன்மைக்காக தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்தாரோ, எங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவுடைய அது நிமித்தம் உங்களுக்கு வர சந்தோஷத்தின் நிமித்தம், அதனால நீங்கள் அனுபவிக்கிற அந்த பேர் ஆனந்தத்தின் நிமித்தம் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த முத்தாகிய அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவினுடைய விலை மதிப்பில்லாத தன்மை நிமித்தம் நீங்கள் எங்கள் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கிட்டீங்க சுவாமி. எப்படி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்போது மாற்றப்பட்டதோ, எப்படி அந்த உம்முடைய சமூகத்தின் நிமித்தம், உம்முடைய பிரசனத்தின் நிமித்தம், உம்முடைய ஆவியானவர் நிமித்தம் அவருடைய இருதயம் திறக்கப்பட்டதோ, அதே போல் வந்திருக்க ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீங்கள் திறங்க சுவாமி. உங்களுடைய அன்பை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு லாஜிக்கே இல்லாத அன்பினால் எங்களை நேசிச்சிங்கிறத வந்திருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த அன்பிற்கு பாத்திரவான்களாக எங்களை இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்வீராக சுவாமி. இந்த அன்பினால் ரட்சிக்கப்பட்ட ஒருவராயிலும் விழுந்ததை நாங்கள் பார்த்ததில்லை. சவுல் விழுந்தான், இந்த அன்பை உணர்ந்த தாவீது விழலப்பா. இந்த அன்பை உணர்ந்த மகதலேனா மரியாள் விழல, சிலுவை பரியந்தம் உள்ளதாக நிலைத்திருந்தார். இந்த அன்பை உணர்ந்த அந்த பெண் முதல் ஆளா அந்த
கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போனா வெறும் அற்புதத்தை பெற்று இந்த அன்பை உணராத ஜனங்கள் மறுதலிச்சு போனாங்க. ஆனால் உங்களுடைய அன்பை உணர்ந்த அந்த பெண் முதல்ல உங்களுடைய தூதனை தரிசிச்சா அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை சாட்சியாக சொன்ன அந்த பெண் உங்க நேசிச்சது நிமித்தம் இந்த அன்பினால் எங்கள் உள்ளதை நிரப்புங்க சுவாமி. ஒருவேளை ஒரு அற்புதத்தை கண்டு கூட ஒரு மனுஷன் பின்மாறி போக வாய்ப்பு இருக்கு. இந்த அன்பை உணர்ந்த ஒரு மனுஷன் வாழ்வில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கடைசி வரைக்கும் நிற்க முடியும். இந்த அன்புக்கு தான் அந்த வல்லமை இருக்கு சுவாமி. உங்களுடைய அன்பினால் எங்கள் உருதயத்தை நிரப்புங்க. உங்களுடைய அன்பின் நிமித்தம் உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய இந்த அன்பின் நிமித்தம் உமக்காக நாங்கள் காரியங்களை நகர்த்த உதவி செய்யுங்க. இந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் மீதி ஜனங்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அன்பின் நிமித்தம் எங்களுக்கு தீமை செஞ்ச ஜனங்களை கூட நேசிக்க உம்மால் ஆகும். இந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அன்பின் நிமித்தம் பாவம் செய்யாத இருக்க எங்களுக்கு பலனை கொடுங்க. இந்த அன்பின் நிமித்தம் வழி மாறி போகாமல் இருக்க எங்களுக்கு ஒரு உள்ளத்தை கொடுங்க சுவாமி. இந்த அன்பை நாங்கள் டெய்லி உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் உங்களுடைய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த அன்பை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுமக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கூட இருந்து அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அவங்களுடைய பாவத்தினால் வந்த அந்த அடி, சாபத்தினால் வந்த அடி, புத்தியினத்தினால் வந்த அடி, மீறுதலினால் வந்த அடி, எங்களுக்கு இப்படி இந்த ஜனத்தார் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த வேதனை, அந்த அன்பினால எல்லாம் மாறி போக நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினால் எங்கள் ஜபங்களை எல்லாம் மேலெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. இம்மட்டும் தேவரீர் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக ஜீவிக்க எல்லாருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.